இஸ்ரேல் பயங்கரவாதத்திற்கு வரைந்த சிவப்புக் கோடு. மத்திய கிழக்கு நுழைவாயிலை சீல் வைத்த ஈரான். அதிநவீன ஆயுதங்களுடன் காத்திருக்கும் போராளிகள். தோற்கின்ற போரில் உயிரில்லாத நிலையில் ஐரோப்பிய இராணுவம். அரக்கப் பறக்க வரும் உலகச் செய்திகள். நடப்புத் தலைப்புச் செய்திகளை தொகுத்தும் பகுத்தும் வகுத்தும் வழங்குகிறோம். செய்திக்குள் போகும் முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், செய்திக்குள் போகலாம். நேரம் வரும்போது உபயோகிக்க காத்திருக்கும் எதிர்ப்பு போராளிகளின் அதிநவீன ஆயுதங்கள். போராளிகளுக்கு ஆலோசனைகள் வழங்க தயாராகிவிட்ட பல உயரடுக்கு இராணுவ வல்லுநர்கள். இஸ்ரேல் என்னும் பயங்கரவாதத்தின் அழிவுக்கு நேரம் குறிக்கப்பட்டுவிட்டது. அந்த நேரம் எதுவென்றால் அந்த பயங்கரவாத இராணுவம் தாண்டுகின்ற சிவப்புக் கோடுதான். அந்த சிவப்புக் கோடு என்னவென்றால் முழுமையாக மக்கள் குவிந்திருக்கிற காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையில் உள்ள ராஃபா எல்லையில் பெருமளவில் தாக்குதல் தொடங்குவதுதான். அந்த சிவப்புக் கோடு எச்சரிக்கை மணி அடிக்கும்போது இஸ்ரேலுக்குள் பல தாக்குதல்கள் அதிரடியாய் நடக்கப் போகின்றன. அந்த அதிரடி தாக்குதல்கள் பல முனைகளிலிருந்து வரும் பல நுண்ணிய தாக்குதல்களாக இருக்கும். இந்த தாக்குதல்களைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் பல பூகம்பங்கள் வெடிக்கும். அந்த பூகம்பங்களைத் தொடர்ந்து செங்கடலிலும் அதை தாண்டி மத்திய தரைக்கடலிலும் தேவைப்பட்டால் அதையும் தாண்டி இன்னும் பல இடங்களிலும் நெருப்புக்கள் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது. போராளிகளிடம் சிக்கி சின்னாபின்னமாகவும் இஸ்ரேல் இராணுவம். நேற்று ஹிஸ்புல்லா தாக்குதலில் 2 கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்தன. மேலும் 2 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் தேசிய பத்திரிகையான ஹாரெட்ஸ் உட்பட பல ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஹாரெட்ஸ் இஸ்ரேலிய தேசிய செய்தி ஊடக வெளியீடு. காலை நேரத்தில் இஸ்ரேல் நகரமான சஃபேத்தில் ஹெஸ்பொல்லாஹ் நடத்திய வான்வழி தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்ட தளத்தில் 2 கட்டிடங்கள் கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்தனர் என்று கூறியுள்ளது. மேலும் ஹைஃபா மற்றும் நஹாரியாவில் 2க்கும் மேற்பட்ட பெரிய குண்டு வெடிப்புகள் நடந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்கள் ஹெஸ்பொல்லாஹ்வினால் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மியும் குறையாத ஹமாஸ் தாக்குதல்கள். எங்கிருந்து தாக்குகிறார்கள், எப்படி தாக்குகிறார்கள் என்று இன்னும் கூட இத்தனை நாட்களுக்குப் பிறகும் கூட புரியாமல் திணறுகின்ற உலகின் மிகச்சிறந்த மோசாட் என்னும் ஒற்று நிறுவனத்தை கொண்ட சக்தி மிகுந்த இராணுவம். அப்பாவிகளை கொன்றும் கட்டிடங்களை தகர்த்தும் சாலைகளை அழித்தும் சாமானியர்களை மிரட்டியும் பல போர்க்குற்றங்களை புரிந்தும் அறியாமையாலும் கர்வத்தினாலும் போலியான தற்பெருமையின் உச்சக்கட்டத்தின் உச்சியில் ஏறி நின்று நாங்கள் பலசாலிகளாக இருக்கிறோம் என்று கூவி கூவி கத்தி கத்தி தொண்டை வறண்டு போகும் இஸ்ரேல் பயங்கரவாத இராணுவம் தனது அழிவென்னும் முடிவை நோக்கி நடையை கட்டிக்கொண்டிருக்கிறது. சர்வதேச நாடுகள் என்று மேற்கத்திய ஊடகங்களால் கருதப்படும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு வழங்கும் பணபலம், படைபலம், ஆள் பணத்தையெல்லாம் தாண்டி இஸ்ரேலின் பயங்கரவாத ஆக்கிரமிப்புக்கு எதிராக காசாவின் பாலஸ்தீனிய போராளிகளின் எதிர்ப்பு தொடர்ந்து 130வது நாளாக வலுவாக உள்ளது. இந்த படத்தை பாருங்க. திஸ்பத் அப்படின்னு அழைக்கிற இந்த பகுதி இஸ்ரேலில் இருக்கிறது. இதுக்கு மேல ஹிஸ்புல்லா துல்லியமான தாக்குதல் நடத்துகிறது. இந்த தாக்குதல்ல சில இராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க, பல பேர் காயமடைந்து இருக்கிறாங்க. அந்த பில்டிங் தரமட்டம் ஆயிடுச்சு. ஆனா எந்த போட்டோவை பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட முனிசிபாலிட்டி வெளியிட்ட போட்டோ. இந்த போட்டோல அந்த அழிஞ்ச போன பில்டிங் காமிக்காம அதை சுத்தியில வேலி போட்டு அந்த ஒரு கயிறு மாதிரி பிளாஸ்டிக்ல கட்டியிருக்காங்க பாருங்க, அதை மட்டும் எடுத்து வெப்சைட்ல போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த இடிஞ்சு போன கட்டிடம் எந்த அளவு தரைமட்டமா இருந்ததுன்னு காமிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இங்க மறைக்கிறாங்க. ஒவ்வொரு சம்பவத்தையும் மறைத்து மறைத்து வெளியே காட்டாம மறைச்சுக்கிறாங்க. வெளியே தெரிஞ்சா அவமானம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இறப்புகளும் இழப்புகளும் எக்கச்சக்கமா எவ்வளவு ஏற்பட்டிருக்குன்னு வெளியிருந்து யாருக்குமே தெரியாமல் மறைச்சு வச்சுடுறாங்க. உலகத்திலேயே மிகவும் ஆணவமும் அகங்காரமும் திமிரும் பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஏப்பம் விட்டுறதில்ல. இவங்க முன்னாடி இருப்பாங்க, சங்கிங்க பின்னாடி இருப்பாங்க. எனவே காசாவுக்குள் நுழைந்து வெளியேறத் தெரியாமல் நாங்கள்தான் கடவுளின் பிள்ளைகள் என்று போர் முரசு கொட்டி சக்கர வியூகத்தின் பல சுற்றுகளுக்கு உள்ளே தனது அகம்பாவத்தால் வலுக்கட்டாயமாக தாமாக மாட்டிக்கொண்டு இரத்தக் கண்ணீர் வடிக்கும் இஸ்ரேல் மிருகத்தனமாக
பாலஸ்தீன அப்பாவிகளும் குழந்தைகளும் இரத்தக் கண்ணீர் வடிகட்டும் என்று ஈவிரக்கமின்றி கொன்று குவிக்கும் பயங்கரவாத மனித மிருகங்கள் அழிவார்களா அல்லது வெல்வார்களா? மக்களே, உங்களது எண்ணங்களை அனைவரும் தவறாமல் பதிவு செய்யுங்கள். சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள். நன்றி.